நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நாம் விவாகரத்து வழக்குகள் சம்பந்தமாக இந்திய நீதித்துறையின் செயல்பாடுகள் மிகவும் மோசமாக இருப்பது குறித்து பொதுமக்களின் குரலாக நாம் பேசவிருக்கிறோம். இது குறித்து நம்முடன் சில சட்ட விளக்கங்களை கொடுப்பதற்காக திரு திண்டிவனம் ராஜா அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், பொதுவாக இந்த நீதிமன்றங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நீதிமன்றங்கள் அதாவது ஒரு பள்ளிக்கூடம், ஒரு நீதிமன்றம், இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் சார் நினைக்கிறீங்க? சார், பள்ளிக்கூடம் வந்து கல்வியை கற்பிக்கக்கூடிய இடம். சரிங்க. நீதித்துறை வந்து தண்டனை மட்டும் கொடுக்கக்கூடிய இடம். ஆக பள்ளிக்கூடங்களில் வந்து தண்டனை கொடுத்தால் ஒரு மாணவனை திருத்த முடியாது இல்லைங்களா? நல்வழிப்படுத்துவது. ஆனால் நீதிமன்றங்களில் நல்வழிப்படுத்துவது என்பது தண்டனை கொடுப்பது மட்டுமே இல்லைங்களா? ஆமாம் சார். அப்படிப்பட்ட நீதித்துறையிடம் எங்களை சேர்த்து வையுங்கள் என்று சொல்லுவதோ எங்களை பிரித்து வையுங்கள் என்று சொல்லுவதோ நீதிமன்றங்கள் எப்படி கையாளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்டாக சொன்னீங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து வழக்கில் இந்த சப்ஜெக்ட் நம்ம பற்றி பேசலாம். நீங்கள் சப்ஜெக்ட் சொல்லலை, இருந்தாலும் விவாகரத்து வழக்கில் வந்து நம்ம வந்து இதை பற்றி நம்ம பேசணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவங்க வந்து விருப்பப்படுறாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு வந்து நம்ம விவாகரத்து வழக்கை நடத்துகின்ற அந்த நீதிமன்றம் எதையும் சொல்ல தேவையில்லை. அதாவது நான் வாழ விரும்புன்னு சொல்லும்போது விவாகரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம். நான் வாழ மாட்டேன்னு சொல்லும்போது விவாகரத்துக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா வாங்க, ரெண்டு பேரும் சம்மதிச்சா ஒன்றே தரேன்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சம்மதிச்சா எப்படி சார் நீங்கள் விவாகரத்து வழங்க முடியும்? நான் உங்களுக்கு கேட்குறேன். அது தர முடியாது தான். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் சண்டையிட்டு கொள்கிறாங்க அப்படின்னும் போது ஒருத்தவர் மட்டும் ஃபைல் பண்ணுறான்னு வச்சிங்களா, ஒன்று கான்ஜுகல்ஸ் ரைட்ஸ், அதாவது அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஃபைல் பண்ணலாம். கான்ஜுகல்ஸ் ரைட்ஸில் ஃபைல் பண்ணலாம். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுக்கு எதுக்கு ஃபைல் பண்ணோம்? எதுக்கு? நீ வாழ்ந்துட்டு போக வேண்டியது, வாழ்ந்துட்டு போகலாமே. நீதிமன்றம் சொல்லி தான் வாழணுமா? இல்லையே, அவங்க இரு மனங்களும் ஒத்து போச்சுன்னா வாழ்ந்துட்டு போகலாமே. அப்போ விவகாரத்தை கேட்கறது வந்து ரெண்டு பேரும் இரு மனம் சேர்ந்து தான் வந்து சொன்னாதான் வந்து இந்த நீதித்துறையில் வந்து விவகாரத்தை கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, யாராவது கணவனோ மனைவியோ யாராவது ஒருத்தவங்க கேட்டாலும் கொடுக்கணுன்றத இந்த நீதித்துறை வந்து தெரிஞ்சிக்காமல் இன்றைக்கி வரைக்கும் இருக்காங்கன்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன் சார். அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அது என்னுடைய தப்பு தான், அவன் எதிர்பார்த்தி நான் கல்யாணம் செய்து கொண்ட ஆள் தப்பான நபர்னு எனக்கு இப்போ தெரிய வருது, அதனால் எங்களுக்கு உடனே எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு பிரித்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாகரத்து வழக்கை போடுறாங்க. ஆனால் நீதிமன்றம் ரெண்டு பேரும் ஒரு 6 மாதத்துக்கு பிரிஞ்சிருங்க, நாங்கள் ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வழக்கே போடுறோம், நீங்கள் பிரிஞ்சிருங்க, சேர்ந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வாங்க, அப்போ தான் உங்களுக்கு விவாகரத்து மியூச்சுவல் கன்சர்ன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்ன நியாயம்? நாங்கள் பிரிஞ்சு வாழன்னு சொல்லிட்டு தான் நான் ஒருத்தன் தனியாக வந்து கேட்குறேன். நான் தனிச்சு வரும்போதே தெரிஞ்சு போச்சு நான் பிரிஞ்சு வாழன்னு. என்ன மீண்டும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ சொல்ல, நாங்கள் சேர்ந்து வாழறதுக்கு எதுக்கு சார் நீதிமன்றம்? இதுதான் நீங்கள் நல்ல ஒரு கேள்வியை வந்து இங்கே பதிவு பண்ணுறீங்க. நீதித்துறைக்கு வந்து உண்மையிலே அறிவு இல்லை அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நீதித்துறைக்கு அறிவு இருந்தால் இந்த கேள்வியை வந்து காலங்காலமாக கேட்டிருக்காது. கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம வந்து பாராளுமன்றத்தால் இந்த சட்டங்களை திருத்தணும். நம்மள மாதிரி இளைஞர்கள் வந்து சட்டமன்றத்திலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயோ நம்ம வந்து ஜெயிச்சு அங்கே போயிட்டு கண்டிப்பாக இந்த திருத்தம் பண்ண வேண்டும் என்பது இங்கே நான் பதிவு பண்ணுறேன் சார். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய வழக்குகள் எனக்கு உடனே டிவோர்ஸ் கொடுங்க, நான் இன்னும் வாழணும், எனக்கு சின்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு கேஸு போட்ட நிறைய பேர் வயசானதுக்கு அப்புறமும் இன்னும் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. என்னென்ன கேட்டால் ரெண்டு பேரும் பிரித்து வைக்க முடியாதுன்றீங்க. நான் தான் பிரிஞ்சு வாழ்த்துங்கிறேன், நீ என்ன தனியாக பிரித்து வைக்கிறது? என்னை சேர்த்து வைக்கவும் உனக்கு துப்பு கிடையாது, என்னை பிரித்து வைக்கவும் உனக்கு தகுதி கிடையாதுன்னா நீ எதுக்கு நீதிமன்றம்? கண்டிப்பாக இந்த நீதித்துறை வந்து கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த நீதித்துறை வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறதா வந்து நாளிதழ்கள் வந்து சொல்லுது. கண்டிப்பாக இந்த நீதித்துறையை வந்து திருத்த வேண்டிய கடமை
உங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் உங்களை போன்ற வலைவழி பதிவாளர்களுக்கும் உண்டு. கண்டிப்பாக இதை வந்து நாம் வந்து பாராளுமன்றத்தால் ஒரு புதிய சட்டங்களை உருவாக்கி இதை திருத்த முன்வர வேண்டும். நம்மளை போன்ற சமூக ஆர்வலர்கள் மூலமாக. நன்றி சார். வணக்கம். இது வந்து கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலை பார்க்கின்ற நபர்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய நம்பருக்கு கைபேசிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக என்னுடைய சட்டம் சார்ந்த பதில்களை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் உங்களை மீட் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.